வணக்கம். என்ன பார்க்குறீங்க? எடுத்த உடனே ஒரு பேக் காட்டுறேன்னா பார்த்த உடனே இது ஒரு ட்ராவல் பேக்னு தோணும். ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் என் வீட்டில் வச்சுருக்காங்க. கொரோனா பேக். ஆமாங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாம் சரியாக லீவ் எடுக்கிறாங்களா, அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குற நாங்கள் லீவ் எடுக்கிறோமான்னு பார்க்குறதுக்கு தான் யாருமே இல்லை. வருஷம் பூரா வேலை செய்கிற நாங்கள் குடும்பத்தோடு வெளியூர் போவதெல்லாம் ரொம்ப அபூர்வம். சரி, ஒருவேளை அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கி வச்சதா இந்த பேக். ஆனால் இது வாங்கின நேரமோ என்னமோ தெரியல, கொரோனா ஆரம்பிச்சிச்சு. சரி, லாக்டவுன் தான் போட்டாச்சு, வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் நினச்ச உடனே பாஸ் கூப்பிட்டாரு. தேவ், நம்ம காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. இந்த கோவிட் சுச்சுவேஷனால் எசென்ஷியல் சர்வீசஸ் அப்ரூவல், அப்புறம் இந்த எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்ரூவல்லாம் வாங்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 days நம்ம கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஒர்க்லாம் பார்க்குற மாதிரி திங்ஸ்லாம் ஒரு பேக்கில் பேக் பண்ணிவிட்டு உடனே கிளம்பி வாங்க. நான் கேப் அனுப்பிச்சிடுறேன். சரி, வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம்னு வந்து பார்த்தா திருப்பியும் பாஸ் கூப்பிட்டாரு. தேவ், நம்ம நியர்பை கம்பெனிஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் அப்ரூவல் வாங்கிட்டாங்களாம். நாமளும் இமீடியட்டாக வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஊருக்கு போன பசங்க எல்லாரும் திருப்பி கூப்பிட்டு வரணும், அவங்கள அகாமடேஷன் ரெடி பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் டைம் 3 days நீங்கள் வந்துருந்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 1 week வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு உடனே வந்துருங்க. ஓகே, நான் கேப் அனுப்பிச்சிடுறேன். இப்போல்லாம் வீட்டில் இருக்கும்போது பாஸோட கால் வந்தாலே என் ஒய்ஃப் சொல்லுவா, என்னங்க இந்த கொரோனா பேக் எடுத்துட்டீங்களா? ஆமாம், இப்போ இந்த பேகுக்கு ஏன் கொரோனா பேக்னு பேர் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுச்சா? இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எங்களை மெச்சிக்கிற அளவுக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கோம். அதெல்லாம் சொல்ல போனோன்னா இந்த 4-5 நிமிஷம் கண்டிப்பாக பத்தாதுங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? எஸ், கமேன். எஸ் தேவ், இப்போ எப்படி இருக்குது பிளான்ட்டில் கோவிட் சுச்சுவேஷன்? சார், நேற்றுக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்க போனவங்களில் 9 பேர் பாசிட்டிவ் ஆகியிருக்காங்க. ஏற்கனவே மார்க்கெட்டில் டிமாண்ட் கூடி போயிடுச்சு. ஆனால் ப்ரொடக்ஷன் இன்னும் பிக்கப் ஆகலன்னு சொல்லிட்டு எம்டி கொடன் குடையிறாரு. இப்போ ஊருக்கு போன மெம்பர்ஸில் எத்தனை பேர் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க? இருக்கிற டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ மேன் பவர் தான் இருக்காங்க? சார், இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தா நம்மக்கிட்ட 70% மேன் பவர் தான் இருக்குது. ஓகே. லாஸ்ட் வீக் கூட திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சி, மதுரை அங்கெல்லாம் பஸ் அனுப்பி பசங்களோட இடத்துல அசம்பிள் பண்ண வச்சு கன்வின்ஸ் பண்ணி கூட்டி வந்திருக்கு. ஓகே. இப்போ ஊர்லேருந்து கூட்டி வர்றதுக்கு ஆள் இல்லை சார். இனி நமக்கு வர வேண்டிய எம்ப்ளாயிஸ் எந்த ஊரில் தான் இருக்காங்க? இனி நம்மக்கிட்ட வர வேண்டியது நார்த்தில் இருக்க பசங்க தான், எஸ்பெஷலி ஒரிசா பசங்க தான். அவங்கள தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டி வரணும். ஒடிசாவா? இந்த சுச்சுவேஷனில் ஒடிசா ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஓகே. ஃப்ளைட்ஸ்லாம் ரெஸ்யூம் ஆகிடுச்சு. பட் பர்சனலி எனக்கு இந்த சுச்சுவேஷனில் யாரையும் அனுப்புறதுல விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் ஃபேமிலி ரொம்ப சஃபர் ஆகும். சார், இந்த நிமிஷம் வரையும் நான் போகிறதுக்கு ஐடியாவே இல்லை. பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன் சார். நான் ஒரிசா போகிறேன், பசங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் சார். எப்படி தேவை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர போகிறீங்க? சார், ஒரிசாவில் நமக்கு தெரிஞ்ச காலேஜ் இருக்குது. அங்கே பசங்களெல்லாம் ஒன்றும் அசம்பிள் பண்ண வச்சிடுறேன். நாம் எடுத்த மெஷர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டு காட்டிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் சார். ஓகே, இது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். பட் இந்த ரிஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுமா? சார், இதை நான் ஒரு ரிஸ்க்காகவே பார்க்கல சார். ஆர்மியில் மட்டும் கேப்டன் முன்னாடி போகலைன்னா ஒரு சிப்பாய் கூட பின்னாடி போக மாட்டான் சார். இந்த டைமில் ஹெச்ஆர் நாம போக பயந்தா அவன் எப்படி சார் அங்கேருந்து வருவான்? நான் கன்ஃபார்மாக போகிறேன் சார், பசங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, கோ ஹெட் தேவ். என்னங்க சென்னை வந்துட்டீங்களா?
நம்ம பொண்ணுக்கு 2 நாளாக ஜுரம் சொன்னேன்ல, அது கவர்மெண்ட்லேருந்து வந்து செக் பண்ணாங்க, பாசிட்டிவ் சொல்லிட்டாங்கங்க. ச்சே. சரி, நான் உடனே வீட்டுக்கு வரேம்மா. வேண்டாங்க, நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் வந்தீங்கன்னா 10 நாள் நீங்களும் குவாரண்டைன் ஆகிடுவீங்க. கம்பெனியில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதனால் நீங்கள் இங்கே வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அது இல்லைம்மா, நீ தனியாக எப்படிம்மா அதை ஹேண்டில் பண்ண போகிற? வேண்டாங்க, நீங்கள் வர வேண்டாம். ஹெச்ஆர்னா என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கம்பெனியை பார்த்துக்கோங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். வெளி உலகத்துக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ், நர்சஸ், துப்புரவு தொழிலாளர்கள், போலீஸ்மேன் இவங்கள தான் பெரிய ஒரு ஹீரோஸாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையிலே கண்ணுக்கு தெரியாத பல பேர் இவங்களுக்கு சமமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தான் நிதர்சனம்.